அருணகிரியாருடைய புகழை பேச எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆரம்பிக்கிறேன். இறைவனை புகழ்வதைப் போல, இறைவனுடைய புகழை பாடுவது போலவே இறையடியார்களுடைய வரலாற்றினையும் அவர்களுடைய புகழையும் இந்த மக்கள் பாடுவதன் நோக்கம் என்ன என்று சிந்திக்கிறது. இறைவன் எவ்வளவு மகத்தானவனோ அதே போல இறையடியார்கள் மகத்தானவர்கள். காரணம், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைவனை எவ்வாறு அடைவது என்கிற நெறிமுறைகள் தொடர்பாக வாழ்வியல் உதாரணங்களாக விளங்குபவர்கள் இந்த இறையடியார்கள். சைவ சமயமானது துறவரத்தின் ஊடாக மட்டுமே இறைவனை அடைவதற்கு வழியை சொல்லுகின்ற ஒரு மதம் கிடையாது. அவரவர் ஒழுகின்ற நெறிகளுக்கு உட்பட்டு அவரவர்களுடைய அறத்தில் நின்று கொண்டே எவ்வாறு இறைவனை அடையலாம் என்பதை உபதேசிக்கின்ற மதமாக சைவ சமயம் விளங்குகிறது. சைவ சமயத்தில் இல்லறத்தில் இருந்தும் பல திருத்தொண்டர்கள் இறைவனடியை சேர்ந்திருக்கிறார்கள், முத்தி இன்பம் பெற்றிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் மனிதர்களாகிய நாம் நிச்சயம் பலவிதமான பாவங்களை செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த பாவங்களை செய்திருக்கக்கூடிய நமக்கு இறையருள் கிட்டுமா, இறைவனுடைய அன்பு கிடைக்குமா என்று சிந்திக்கிற வேளையிலே எவருக்கும் தனது தவறை உணர்கிற சமயத்திலே இறைவன் அருளை கொடுப்பான் என்பதற்கு தக்க சான்றாக அமைகிறது அருணகிரியாரனுடைய வாழ்க்கை வரலாறு. கிபி 15ஆம் நூற்றாண்டிலே தென்னிந்தியாவிலே பிரபுடதேவராய மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது திருவேங்கடத்தாருக்கும் மூத்தமைக்கும் மகனாக பிறக்கிறார் அருணகிரியார். சிறுவயது முதலே இவருக்கு கலைகள் மீது தீராத பற்றும் ஆர்வமும் திறமையும் இருந்து வந்தது. அருணகிரியார் இளவயதில் தனக்கு முன்பிருந்த எல்லா இலக்கியங்கள் தொடர்பாகவும் ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்தார். பக்தி இலக்கியங்களிலும் அவர் சிறந்த ஆளுமையை பெற்றிருந்தவராக விளங்கினார். தேவாரம், திருவாசகம் முதலிய பக்தி இலக்கியங்கள் தொடர்பாக அவரது அறிவு வியந்து பேசப்படுகிற ஒன்றாக இருந்தது. இவ்வாறு பல கலைகளில் நாட்டமுடையவராக அருணகிரிநாதர் விளங்குகிற பொழுதும் சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததன் காரணமாகவும் அவருக்கு இருந்த மூத்த சகோதரியார் அவருக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததன் காரணமாகவும் அவர் தனது ஒழுக்க நெறிகளில் இருந்து விலகியே வாழ்ந்து வந்தார். தனக்கென்று ஒரு குடும்பம் வந்த பிறகும் கூட அவர் ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டவராக, சமயம் போதிக்கின்ற அறநெறிகளை கடைபிடிப்பவராக வாழ்ந்ததாக இல்லை. அவருக்கு கலை மீது தீராத புலமையும் ஆர்வமும் இருந்த போதிலும், ஆழமான அறிவு இருந்த பொழுதிலும் அது எதுவும் இறைவனை அடைவதற்கான வழிகளாக இருக்கவில்லை. காரணம், அவருடைய வாழ்க்கை நெறியானது இறை நெறியை விட்டு அப்பாற்பட்டதாக இருந்தது. அந்த சமயத்திலே அவருடைய குடும்பம் படிப்படியாக சீர்குலைவதை அவர் அவதானிக்கிறார். தனது காமத்தின் காரணமாக தனக்கு இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர் இழந்து விடுகிறார். தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்திலே ஒவ்வொருவரும் படுகிற இன்னல்களை அவர் பார்த்து வருகிறார். இந்த இன்னல்களை பார்த்து அருணகிரிநாதர் மனம் நோகிறார். அருணகிரிநாதர் அந்த இடத்திலே ஒரு முனிவரை சந்திக்கிறார். அவர் குன்றாரும் குடிகொண்ட முருகப்பெருமானை பற்றியும் அவருடைய பெருமையை பற்றியும் கலியுகத்தில் உன்னை ரட்சிக்க வல்ல கடவுள் அவர்தான் என்பதை பற்றியும் எடுத்துரைக்கிறார். அருணகிரிநாதர் சிந்திக்கிறார், இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டோம், இனியும் இந்த பூவுலகில் வாழ்ந்து என்ன பயன் என்று யோசிக்கிறார். திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அங்கே இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள எத்தனிக்கிறார். இத்தனை பாவங்களை செய்துவிட்ட பிறகும் இந்த பூவுலகில் வாழ்ந்து பயனில்லை, எப்படியும் இறைவன் நம்மை ரட்சிக்கப் போவது கிடையாது, உயிரை மாய்த்து விடலாம், அதுதான் சிறந்த உபாயம் என்று சிந்தித்து குதிக்கிறவரை 2 கைகள் இறுக பற்றி கொள்கிறன. அருணகிரி பொறு பொறு என்று அவரை தடுத்தாள் கொண்டு அவனுக்கு திருக்காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான். அருணகிரிநாதர் தனது பிழைகளை எண்ணி மனம் நோகிறார். அதை முருகனிடம் கூறுகிறார். இப்பொழுது அருணகிரிநாதர் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டார். அவர் அதற்காக வருத்தப்படுகிறார்.
அந்த சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமான் கூறுகிறான், எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்கிறானோ, அவன் அதற்காக வருத்தப்படுகிறானோ, அப்பொழுது அவன் இறையருளுக்கு பாத்திரமானவன் ஆகிறான் என்று சொல்லி அருணகிரிநாதரை தனது புகழை பாடும்படி பணிக்கிறார். சிறுவயது முதலே இலக்கிய திறமையும் புலமையும் இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தாததன் காரணமாக அருணகிரிநாதர் பாடுவதற்கு தத்தளிக்கிறார். முத்து முத்தாக பாடு என்று சொல்லி திருப்புகழிற்கான முதலடியை எடுத்துக் கொடுக்கிறார் முருகப்பெருமான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என ஓதும் என்று முத்து முத்தான சொற்களால் திருப்புகழை பாடுகிறார் அருணகிரிநாதன். அவர் பாடிய பாடல்கள் 1-2 கிடையாது. கந்தர் அலங்காரம், கந்தரந்தாதி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருவலக்கூற்றறிக்கை, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம் என பல நூல்களை இவர் பாடுகிறார். கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பிற்பட்ட காலத்தில் வந்த மன்னர்கள், வசதி படைத்தவர்கள் தமிழை காக்காததன் விளைவாக இன்று அவர் பாடிய பாடல்களுள் 2000க்கும் குறைவான பாடல்கள் மட்டுமே நம்மிடையே உள்ளன. அதுவும் சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் அவருடைய மகனான செல்வராய பிள்ளை ஆகியோரின் தீராத முயற்சியினால்தான் இந்த பாடல்களும் நமக்கு கிடைத்துள்ளன. முருகப்பெருமானை பாடுகிற இந்த பாடல் பணியை அருணகிரிக்கு கொடுத்ததற்காக அருணகிரிநாதர் மனமுருகி அதை திருப்புகளிலும் பாடியிருக்கிறார். உத்தர தட்சண திக்குகளில் உள்ள பக்தர்கள் எல்லாம், அதாவது 4 திசைகளில் உள்ள பக்தர்கள் எல்லாம் அற்புதம் என்று சொல்லுகிற பெருமை வாய்ந்த இந்த திருப்புகளை பாடுவதற்குரிய சிறப்பை நீ எனக்கே அளித்திருக்கிறாய் முருகா என்று அவர் மனமுருகுகிறார். அருணகிரிநாதருடைய பாடல்கள் தாளத்தில் சிறந்தவையாக விளங்குகின்றன. காலந்தோறும் தோன்றிய இசைமான்கள், இசை அறிஞர்கள் கீர்த்தனைகள் பல பாடினார்கள், ராக மாளிகைகள் பாடினார்கள். ஆனால் அருணகிரிநாதரை போன்று தாள மாளிகை பாடிய அறிஞர்கள் அவருக்கு முன்னும் பின்னும் இருந்தது கிடையாது என்பது வரலாறு சொல்லும் செய்தி. அருணகிரிநாதருடைய எந்த பாடலை எடுத்து பார்த்தாலும் அதை வாசிப்பது அல்லது அதை சொல்லுவது என்பது கடினமாகத்தான் இருக்கும். அதை உண்மையிலேயே சொல்ல முடியாது, பாடத்தான் முடியும். எவ்வளவு கடினப்பட்டு திருப்புகளில் உள்ள பாடல்களை ஒருவர் சொல்லுவதற்கு முயற்சித்தாலும் உண்மையில் அது சொல்லாக இருக்காது, பாடலாகத்தான் இருக்கும். முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலை எவ்வளவு ஆறுதலாக ஒருவர் சொல்ல முயற்சித்தாலும் அது இறுதியில் பாடல் வடிவமாக அந்த தாளத்திற்கு அமைவான ஒரு சந்தமாகத்தான் அமைந்து முடியும். இது அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கு இருக்கிற சிறப்பு. அருணகிரிநாதருடைய பாடல்கள் தாளத்தை போல சந்தத்துக்கும் தமிழ் ஆழத்திற்கும் பெயர் போனவை. வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று அருணகிரிநாதர் எந்த இனத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அவர் அமைக்கிற முழு பாடலும் அதே இனத்தில் அமைகிறவாறு தன்னுடைய பாடல்களை அமைப்பதிலே வல்லமை பெற்றவராக அருணகிரிநாதர் திகழ்ந்தார். பக்தர் கணப்பிரிய நித்தர் நடித்திரு பட்ச நடத்திய குகபூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குகள் பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்த கவித்துவம் சந்தம் மிகுந்த திருப்புகளை சிறிதடியேனும் செப்பன வைத்துலகிற் பெறவத்தெறி சித்தி அனுக்கிரகம் மறவேனே. இவ்வாறு கவித்துவம் வாய்ந்த இந்த திருப்புகளை நீ பாடுவதற்கு எனக்களித்த சந்தர்ப்பத்தை எந்த பிறவியிலும் நான் மறவேனே என ஓதுகிறார் அருணகிரிநாதர். உண்மையிலேயே இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் எதற்காக நமக்கு இந்த குரல், இந்த வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது உண்மையில் இறைவனுடைய திருப்புகளை பாடுவதற்காகத்தான். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவை பாட்டி. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு மரடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார். எந்த குறைகளும் இல்லாமல் பிறந்த நாங்கள் எமது ஐம்புலன்களையும் இறைவனை தொழுவதற்காக அர்ப்பணிக்கிற பொழுது மெய் இன்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நம்மை படைக்கிற பொழுது ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை நமக்கு தந்தருள்கிறான். இறை தொண்டை செய்யவும் அல்லது இறைவனின் பெயரால் மக்களுக்கு பணி செய்யவும் அந்த புலன்களை பயன்படுத்த வேண்டும். கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என்கிறது வள்ளுவம். அதாவது எத்தனை கல்வி பெற்றிருந்தாலும், என்ன அறிவு பெற்றிருந்தாலும்
அதை சான்றோர்கள் பாராட்டவில்லை என்றால், இந்த உலகத்தார் மதிக்கும்படி அந்த கல்வி அறிவு பிரயோசனப்படவில்லை என்றால், அந்த கல்வி அறிவை பெற்றதன் பிரயோசனம் என்ன என்று வினவுகிறார் வள்ளுவர். முற்றிலுமான உண்மை. நம்முடைய அறிவு என்பது நமது சுயலாபத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் இடத்து அது எந்த விதமான பயனும் அற்றதாக கொள்ளப்படுகிறது. நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற ஆற்றலை, அறிவை இறைவனை தொழுவதற்கு, அதற்கும் மேலாக மக்கள் பணி செய்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அருணகிரிநாதர் தனது திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம் இத்தகைய நூல்களை எல்லாம் பாடியது முருகனை மகிழ்விப்பதற்காக மட்டும் கிடையாது. தனக்கு பின்னர் வரக்கூடிய பக்தர்கள், தனக்கு பின்னர் நெறிமுறை தெரியாமல் வாழக்கூடிய பக்தர்கள் எவ்வாறு இறைவனை அடைவது என்பதற்கான உபாயங்களாக அவரை பாடிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த உலகியல் இன்பங்கள் யாவும் உண்மையில் மாயையானவை. உலகியல் இன்பங்கள் பலவும் எளிதில் திகட்டிவிடக்கூடியவை. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. மெய்யான இன்பங்கள் அப்படி கிடையாது. முருகனது புகழை பாட பாட திகட்டாதது, கேட்க கேட்க திகட்டாதது. அந்த புகழை அருணகிரிநாதர் சந்தங்களோடு பாடுவது, அதுவும் முருகனை தமிழ் கடவுள் என்கிறோம். தமிழும் முருகனை போலத்தான், கேட்க கேட்க திகட்டாத ஒரு மொழி. ஆகவே தமிழ் கடவுளுக்கு தமிழினாலே பாமாலை சூட்டிய அருணகிரியினுடைய இந்த பாடல்களை கேட்பதற்காகத்தான் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் உள்ளன, 12 செவிகள் உள்ளன என்று கூறுகிற மரபும் உண்டு. அருணகிரிநாதனுடைய கையிலே 6 விரல்கள் இருந்தனவா. அது சரவணபவ என்கிற திருமந்திரத்தை உச்சாடனம் செய்வதற்காக இருக்கிற விரல்கள் என்றும் ஒரு கூறப்படுகின்ற ஒரு மரபுண்டு. முருகப்பெருமானுடைய திருப்புகளை நாடெங்கும் பரவ வைத்த அருணகிரியாருடைய வாழ்க்கை எமக்கு பெரும் பாடமாக அமைகின்றது. உண்மையில் அருணகிரிநாதர் ஆதி மூலத்தன்று பிறந்தார். திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து குதிக்கும் பொழுதுதான் அவர் அவதரித்தார். அதுதான் அவருடைய மறுவாழ்வு. என்று அருணகிரி முருகனை பாடத் தொடங்கினாரோ அன்று முதல் உலகத்தார் அருணகிரியை பாடத் தொடங்கினார்கள். ஆகவே அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் இறைவன் அடிகளில், இறைவனுடைய பாதார விந்தங்களில் எம்மை அர்ப்பணிப்போம். இறைவனுக்காக வாழுகிற பொழுது, இறைவன் சொன்ன வழிமுறைகளுக்கு ஏற்ப வாழுகிற பொழுது, இறையடியார் காட்டிய நெறிமுறைகளுக்கு ஏற்ப மார்க்கங்களாக வாழுகிற பொழுது எமக்கு எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே என்று மணிவாசகர் பாடுகிறார். இந்த பிறப்புகளில் இருந்து, உலகியல் வாழ்க்கையில் இருந்து விடுதலை கிடைத்து நாம் இறைவனுடைய பாதங்களில் சரணடைய வாய்ப்புண்டு என கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்தனை பெருமகன்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.